ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல அதர்வா நிமிஷா நடிச்சு வெளியான படம் தான் டிஎன்ஏ. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டிஎன்ஏ இந்த படம் வந்து அதர்வாவுக்கு வந்து ஒரு சூப்பரான படமா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 100 படத்துக்கு பிறகு இந்த படம் தான் நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படமா அவருக்கு கிடைச்சிருக்குது நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு பிரமாதமான படம், ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு ஃபேமிலி படம். இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஒர்த்தான படம் தான். இந்த படத்தினோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு காதல் பண்றாரு. அந்த காதல் தோல்வி ஆயுது. காதல் தோல்வி ஆன உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடப்பாரு. அவர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு 10 நிமிஷம் போகும். அதை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே இது வழக்கம் போல ஒரு கதை தான் போல் இருக்கு. அதர்வா மறுபடியும் ஒரு ஃபிளாப்பை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனால் படம் அது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனவளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிற ஒரு கேரக்டர், அதான் ஹீரோயினி. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. படம் ஃபுல்லாக ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க அவங்க வீட்டில். இந்த இடத்துல இன்னொன்னா இவங்க வந்து குடிச்சிட்டு ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இப்போ வந்து இவங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவங்க ரெண்டு ஏதோ ஒரு லைஃப்பில் மேலே வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 குடும்பம் சேர்ந்து இவங்க ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுமே இவர் வந்து அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு. பண்ணினதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிவிட்டு ஓகே குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் குழந்தையை பெற்றுக்கிறாங்க. பெற்றுக்கும் போது இப்போ தான் அந்த படத்தினோட ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஆனால் பெற்றுக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க குழந்தை இல்லை, இது வேற குழந்தை. இந்த குழந்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அந்த டைம்ல இருந்து அந்த படத்தினோட கதையே வேற கோணத்தில் போயிடுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரியும் கூட. இந்த அதர்வா வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு நம்ம நினைக்கலாம். அதுபோல் நிமிஷா வந்து ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரியும் அது சிட்டி கேர்ள் மாதிரியும் ஒரு அப்பாவி முகத்தோட தன் வந்து மாப்பிள்ளை பார்க்க வரவங்ககிட்டலாம் எப்படி கோணல் மானலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய சேத்தன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதியிருக்கலாம். ஏன்னா சேத்தன் கேரக்டர் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர். அவங்க அப்பா கேரக்டராக வருவார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜொலிக்கிற வண்ணமாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறார் மனுஷன். அப்புறம் அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸாக வரக்கூடிய ரமேஷ் திலக்க உள்பட எல்லாருமே ஒரு சீனில் வந்துட்டு காணாமல் போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்கள படம் ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கலாம். அது போல் இந்த வில்லன் கேரக்டரும் அதே மாதிரி தான். இப்போ வில்லன் கேரக்டர் வந்து நேரடி வில்லன் இல்லைனாலும் கூட இதில் வந்து ஒரு வில்லன் கேரக்டரு அப்படின்னு இருக்குது. ஆனால் அதை வந்து ஓப்பனிங்லேயும் கடைசிலையும் அவங்க காட்டியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இதுதான். இடையில அப்பப்போ காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் வந்து சுவாரஸ்யமாக நம்மளுக்கு போயிருக்கு நம்பலாம். அதுபோல் நிமிஷா கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு லூஸ் மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அது உண்மையிலே லூஸ் கிடையாது. அது வந்து எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அது வந்து படத்தில் என்ன கேரக்டர்னு சொல்லி நம்ம ப்ரொடெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அந்த மாதிரி ஹீரோயினி போட்டு வச்சுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த கேரக்டர் நல்லாவே இருந்தால் கூட ஒன்றும் பெருசு பாதிப்பாக ஏற்படாது. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி இருந்தால் கூட யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேரக்டர் தான் அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் வந்து நல்ல போலீஸாக நடிச்சிருக்காரு. ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அதர்வாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அக்யூஸ்ட் இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கும் போதெல்லாம் அந்த இடம் பரபரப்பாக இருந்துச்சு. அதுபோல் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய ட்ராஜடி என்ன, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கடத்தல்கள் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நல்லாவே இருந்துச்சு. அது குறிப்பாக அந்த கிழவி கேரக்டர்லாம் நான் இன்னும் எதிர்பார்த்தேன். அது வந்து சப்புன்னு முடிச்சுட்டாங்க அந்த கேரக்டரை. அது ஏன்னு தெரியல. அது இன்னும் நல்லா ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய இடத்துல இது நடக்குது. ஏன்னா அதெல்லாம் ரியலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அந்த மாதிரி இன்னும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லனை காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக காட்டுறாங்க. இந்த படத்தினோட வில்லன் வந்து நீங்கள் முகமது சாசர் நினைக்கிறேன். அவர் தான் இந்த படத்தினோட வில்லன். அவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தால் கூட அந்த கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருந்துருக்கலாம்.
கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமல் அது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவுக்கு வந்து கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அது கோயிலில் நடக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு சீனாக எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இந்த படத்தில் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர்கிட்ட பேசுவோம். என்னென்னா, இந்த லக்கணத்தில் பிறந்து இந்த ஜாதகத்தில் பிறந்த பையன் நல்லா பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லும். அதுக்கு இன்னொரு கேரக்டர் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோம். பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நம்பி தான் ஆகணும், கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த கேரக்டர். அது உண்மையிலே அந்த சீன் உண்மையிலே நல்லாவும் இருந்துச்சு. அதை பார்க்குறவனும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். சின்ன சின்ன லேக் இருக்குது தான் செய்யும். ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. படத்துக்கு ஏண்டா வந்தோன்ன மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு படம் வந்து நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த படம் வந்து ஒரு அதர்வாவுக்கு ஒரு நல்ல மைல்கல்லான படம். இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். இந்த படத்துக்கு போகணுன்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பாக பாருங்கள். டிஎன்ஏ படம் வந்து நம்மளுடைய இது மணி அபிஷியல் சேனலில் ஒரு அவரேஜும் இல்லாமல் சூப்பர் டூப்பராகவும் இல்லாமல் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.